ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 24,000 கன அடியாக குறைந்த நிலையில் பரிசல் இயக்க தடை நீக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுகுமாரிடம் கேட்கலாம். சுகுமார், நிலவரம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கடந்த 5 நாட்களாகவே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதாவது கடந்த 5 நாட்களுக்கு முன்பு 6,500 கனடியாக இந்த நீர் வரத்து படிப்படியாக அதிகரித்து 1,45,000 கனடி வரை தண்ணீர் வரத்து இருந்தது. இதனால் ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதியும் நலன் கருதியும் மாவட்ட நிர்வாகம் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டது. இந்த தண்ணீர் வரத்து கர்நாடகாவில் மழை குறைந்ததால் அங்கிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டதால் தற்பொழுது ஒகேனக்கலுக்கு இன்று காலை வினாடி நிலவரப்படி 24,000 கனடியாக குறைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு பரிசு இயக்க மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது. அதாவது குறிப்பாக 5 சின்னாற்றிலிருந்து கோச்சிக்கல் வரை மட்டுமே பரிசல் இயக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. குளிக்க தடை நீடிக்கிறது. இந்த தடை இன்று மாலை அல்லது நாளை குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படும். ஏனென்றால் வெள்ளப்பெருக்கின் போது அடித்து வரப்பட்ட அந்த மரக்கிளைகள் மற்றும் துணிகள் அதெல்லாம் சுத்தம் செய்த பிறகு சுற்றுலா பயணிகளை அனுமதிக்கப்படுவார்கள். தற்பொழுது சுற்றுலா பயணிகள் சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை தினம் என்பதால் நாளை அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருவார்கள். அதனால் இன்று முதலே பரிசல் பயணம் இயக்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த சந்தோஷமடைந்தனர். கடந்த 2 மாதங்களாகவே ஒகேனக்கலில் நீர்வரத்து அதிகரிப்பதும் குறைவதுமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகளை நலன் கருதி மாவட்ட நிர்வாகம் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடைப்பட்டு வருகிறது. தற்பொழுது குறைந்துள்ளதால் இந்த பரிசல் பயணம் அனுமதி வழங்குவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுகுமார்.